வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? தீபா பாபு அவர்களின் வராது வந்த நாயகன் பெண்களின் பாதுகாப்பு விஷயத்தில் அரசியலில் நிலவும் இன்றைய அலட்சிய போக்கை மாற்றியமைக்க நாம் வாழும் சமூகத்திலிருந்து ஒரு சிறந்த அரசியல் தலைவன். நோ, இவன் தொண்டன்தான், ஆனாலும் தலைவன் தான் உருவானால் எப்படி இருக்கும்? இதுதாங்க ஸ்டோரியோட பிளாட். உலகில் உள்ள அத்தனை தப்புக்களையும் பண்றவன் அரசியல்ல இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இஷ்டத்துக்கு வாழலாங்கும் போது அதையே ஒரு நல்ல விஷயத்துக்கு அவங்க அடாவடியா யூஸ் பண்ண கூடாதுன்னு நான் யோசிச்ச இடம்தான் கதையா உருமாறியது. பள்ளி தோழனாக, தேர்ந்த அரசியல்வாதியாக, காதல் கணவனாக என்று என்னால் ரசித்து உருவாக்கப்பட்ட நாயகன் இவனை போன்ற ஒருவன் நிஜத்தில் வர வேண்டும் என ரொம்பவே ஆசைப்பட்டு வடிவமைத்த ஒரு கதாபாத்திரம். இன்னொரு விஷயம், என்னை தெரியுமா நாவல் ஜெய்சங்கர், மணிகர்ணிகாவும் இந்த கதையில வருவாங்க. இவங்க டிவி சேனல்ல தான் நாயகி ஒர்க் பண்ணுவா. நவம்பர் 2019 எழுதி வெளியான என்னுடைய 16வது நாவல் இது. ஓகே, கதைக்குள்ள போகலாமா? வழக்கமான உங்களின் பேராதரவை எதிர்பார்த்து என்றும் அன்புடன் உங்கள் தீபா பாபு. அத்தியாயம் 1. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா. தன் அறைக்கதவின் இடுக்கில் மெதுவாக கசிந்து வந்த பாடலின் ஒளியில் மெல்ல உறக்கம் கலைய புரண்டு படுத்தாள் மிருணாளினி. ஓ, இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமையோ என புலன்கள் விழித்து யோசனையில் தன் புருவங்களை சுருக்கியவள் மெல்ல இமைகளை பிரித்து பக்கவாட்டில் திரும்பி ஜன்னல் வழியே தெரிந்த காலை நேர தெளிந்த நீலவானத்தை சில நிமிடங்களுக்கு நிச்சலமாக பார்த்தபடி படுத்திருந்தாள். பின்பு திரும்பி சுவர் கடிகாரம் பார்த்தவள் அது நேரம் 6:30 காண்பிக்கவும் வேகமாக எழுந்தமர்ந்தவள் குளியலறை சென்று கையோடு தன்னுடைய குளியலையும் முடித்துக் கொண்டு வெளியே வந்து கைக்கு கிடைத்த இலகுவான காட்டன் பேண்ட் ஷர்ட் ஒன்றை அணிந்து நெற்றியில் சிறு பொட்டிட்டு அரைக்கதவை திறக்கவும் பூஜை அறையிலிருந்து திருமூர்த்தி வெளியே வந்தார். மகளை காணவும் திரும்பவும் உள்ளே சென்று கையில் துளசி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு விரைந்து இவள் அருகில் வந்தவர், இந்தமா தீர்த்தம் வாங்கிக்கோ என்று தன் பக்கம் திரும்பாமல் வேகமாக சமையலறை நோக்கி நடப்பவளை நிறுத்தினார் அவர். இல்ல இருக்கட்டும் என ஒரு நொடி தயங்கி அவரிடம் மறுத்துவிட்டு மேலே சென்றவளை பார்த்து இவர் முகம் சுருங்கிவிட கணவனின் வாட்டத்தை காண பொறுக்காமல் துளசிதான் தன்னுடைய மகளை அதட்டினார். மிருணா, அப்பா கொடுக்கிற பிரசாதத்தை வாங்கிக்காம என்னது இப்படி மரியாதை இல்லாம சொல்ற நீ என்றார் அதிருப்தியாக. தந்தையின் பேச்சிற்கு நின்றாவது பதில் சொன்ன மகள் தன் தாயை திரும்பி கூட பாராமல் வெறுவெறுவென்று உள்ளே சென்று மறைந்து விட்டாள். துளசியின் முகம் கணவனுக்கு மேல் வேதனையை சுருங்கி விழ அவரை நெருங்கி ஆதரவாக தோள் தட்டிய மூர்த்தி, விடு, அவளை எதுவும் சொல்லாத, அவ வசதி போல நடந்துகிட்டுமே என்றவாறு சோர்வுடன் சென்று சோஃபாவில் அமர்ந்தார். மெல்ல தன்னை சுதாரித்துக் கொண்ட துளசியும், நான் போய் உங்களுக்கு டீ எடுத்து வரேன் என்று நகர முயல மூர்த்தி வேகமாக மனைவியை தடுத்தார். இரு, அவ வெளியே வரட்டும், அப்புறம் தனக்கு எதுவும் கலந்துக்காம அவ பாட்டுக்கு அவளோட ரூம்குள்ள புகுந்துக்க போற என்றார். ஆனா அவ தான் சமையல முடிச்சுட்டு வெளியே வர எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் என்றார் அவர் தயக்கத்துடன். பரவாயில்ல விடு, ஒரு 1/2 மணி நேரம் தானே என்றவாறு தன் மன பாரத்தை குறைக்க செய்தித்தாளை எடுத்து மேம்போக்காய் பார்வையிட ஆரம்பித்தார் மூர்த்தி. லேசாய் பெருமூச்சு விட்டுக்கொண்ட துளசியும், சரி, அவ வெளியே வந்த உடனே ஒரு குரல் போடுங்க, நான் போய் தோட்டத்துல முருங்கைக்கீரை பறிக்கிறேன் என்று மனதின் வேதனையை திசை திருப்ப பின்பக்கம் சென்றார். தன் மனைவியை நிமிர்ந்தும் பாராமல் இவர் மௌனமாக தலையசைக்க துளசி வரவேற்பறையை கடப்பதற்குள் கையில் தனது காஃபி கப்புடன் விரைந்து வந்த மிருணா வழக்கம் போல் இருவரையும் திரும்பியும் பாராது தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கதவை சாற்றிக் கொண்டாள். பெற்றவர்கள் குழப்பத்துடன் திரும்பி ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு மகளின் அறைப்பக்கம் கவலையுடன் பார்வையை வீசியவர்கள் வேகமாக எழுந்து சமையலறை சென்று பார்க்க தனது சமையலின் துவக்கமாக அடுப்பில் குக்கரை வைத்துவிட்டு தான் சென்றிருந்தாள் அவள். முகத்தில் நிம்மதி பரவ மனைவியிடம், சரி சீக்கிரம் டீய போடு, நாம 2 பேரும் வெளியே போனாதான் அவ வந்து மீதி சமையல முடிப்பா என்று மனைவியை துரிதப்படுத்தினார் திருமூர்த்தி.
என்ற துளசியும் மடமடவென்று கணவருக்கு தேநீரை கலந்து அவர் கையில் கொடுத்தவாறு, நீங்க பேப்பர் படிங்க, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் என்று அருகில் நின்றிருந்த அவரிடம் கூறுவது போல் அறைக்குள் இருக்கும் மகளுக்கு ஓங்கி குரல் கொடுத்தபடி வெளியேறினார். மெரினா ஒரு பக்கம் தனக்கு காஃபி டிகாஷனை கொதிக்க விட்டபடி அரிசி பருப்பை கலைந்து குக்கரை வைக்கும் பொழுதே பெற்றோர் அடிக்குரலில் தங்களுக்குள் எதையோ குசுகுசுவென்று பேசிக் கொள்ளவுமே தன் காதை தீட்டிக் கொண்டவள், மூர்த்தி இன்னமும் தேநீர் அருந்தாமல் இருக்கிறார் என தெரிய வரவும் இவள் தனது அறைக்குள் புகுந்து கொண்டாள். தாயின் குரலுக்கு பின் 2 நிமிட இடைவெளி விட்டு வெளியே வந்தவள் அறையின் வெறுமையை சுற்றிலும் அளந்துவிட்டு தன் அலபாகத்தில் தீவிரமாக இறங்கினாள். சரியாக 8:15 தன் மகளின் ஹோண்டா ஆக்டிவா கனைத்துக் கொண்டு கிளம்பும் ஓசை கேட்கவும் வாசலுக்கு விரைந்து சென்ற துளசி அவளின் பின்புறத்தை கண்கள் கலங்க ஏக்கத்துடன் பார்த்தபடி நின்றிருந்தார். மிருணாளினி MA ஜேர்னலிசம் முடித்த 27 வயது இளம்பெண். டெலிவிஷன் ரைட்டராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனமான ஃபார் யூ சேனலில் கடந்த 4 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறாள். தனது வேலையில் தீவிரமாக கணினியில் மூழ்கி இருந்த மெரினாவின் தோளில் மெலிதாக ஒரு அடி விழ, அதுவரை தன் நெற்றி சுருகி இருக்க செய்கின்ற வேலையில் மிகவும் ஆழமாக மூழ்கி விட்டிருந்தவள் சற்றே அலுப்புடன் திரும்பி பார்க்க, கண்களை இடுக்கியபடி அவள் முகத்தை ஆராய்ந்தவாறு அங்கே நின்றிருந்தாள் அவளுடன் பணிபுரியும் மணிகர்ணிகா. அவளை கண்டதும் லேசாய் முகம் மலர, ஹாய் அண்ணி என்றாள் இவள் சின்ன முறுவலுடன். இங்க ஒருத்தி வந்து உன் பின்னால 5 நிமிஷமா நிக்கிறது தெரியல, அப்படி வேலை பாக்குறியா நீ? ஆமா, எந்த நிகழ்ச்சிக்கு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணிட்டு இருக்க என்றவாறு அவள் அருகே ஒரு சேரை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். வர்ற ஃப்ரைடே அன்னைக்கு ராத்திரி ஒளிபரப்பாக இருக்கிற அண்ணாவுடைய நிகழ்ச்சிக்கு அந்த கிராம தொடர்பா இணையத்துல பகிரப்பட்டிருக்க தகவல்கள் தான் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களோட வேலை என்னாச்சு? காலையிலேயே வர இருக்கிற மகளிர் தினத்துக்காக அந்த சினிமா நடிகையை பேட்டி எடுக்க போயிருந்தீங்களே? ஆமா, விருப்பமே இல்லாம தான் போனேன். அதே போல அந்த லேடியோட அலட்டலை மட்டுமே பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கோம். உன் அண்ணா கிட்ட அப்பவே சொன்னேன் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு. அவர்தான் உடனே வழக்கமா ஒரு டயலாக் சொல்லுவாரே, மணி, நமக்கு பிடிச்சமான செயல்ல நாம சுதந்திரமா ஈடுபடுறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் சகிச்சுக்கத்தான் ஆகணும்னு. அப்படின்னு அவர் ஆரம்பிச்சாரா? சரிப்பா, நான் கிளம்புறேன்னு கிளம்பி வந்துட்டேன் என்றாள் மணி அலட்சியமாக உதட்டை சுழித்து. அண்ணா உங்களை கண்டுபிடிக்கலையா? அவரை இப்படி சட்டுன்னு தவிர்த்துட்டு கிளம்பி வந்துட்டீங்களே என்றாள் மெரு சிரிப்புடன். அதெல்லாம் அப்போவே நெத்தி கண்ணை திறந்து ஒரு பார்வை பார்த்தாச்சு என கண் சிமிட்டினாள் பெண். இடவளமாய் தலையசைத்து நகைத்தவளை கனிவுடன் பார்த்து, சரி சாப்பிட்டியா என்று கேட்டாள். இன்னும் இல்லையா நீ? டைம் என்ன? ஓ, 3 ஆகுதா என்று மெல்ல இழுத்தவள் தன்னை முறைத்து பார்த்திருந்தவளிடம் லேசாக அசடு வழிந்தபடி சிரித்து வைத்தாள். எனக்கு தெரியும் உன்னை பத்தி, அதனாலதான் ஆபீஸ் வந்தவுடனே நேரா இங்க வந்த. இதோ நீ இப்பவே சாப்பிட்டுற, நீங்க என்று கேள்வி எழுப்பியபடி தன்னுடைய டப்பர் வேரை கையில் எடுத்தாள். நாங்கெல்லாம் இன்னைக்கு வெளியே போறோமே, அதுவும் தலப்பாக்கட்டி பிரியாணியை எய்ம் பண்ணிதான் சாப்பாடு எடுத்துக்காம கிளம்பி வந்தோம் என கண்ணடித்து புன்னகைத்தாள் மணி. முறுவளித்தபடி அவளுக்கு தன் மூடியில் கொஞ்சம் சாதம் வைத்து கொடுத்தவள், அப்போ இன்னைக்கு வீட்டுல அம்மாவுடைய சமையல் தானா என்றபடி ஒரு ஸ்பூன் சாதம் எடுத்து வாயில் போட்டு கொண்டாள். அதெல்லாம் எங்க வீட்டுல வேலைக்காகுமா? என்னுடைய திட்டம் தெரிஞ்சதும் என் அத்தை நீதான் முழு சமையலும் செய்யணும்னு கழுகிட்டாங்க. இதுல பையன்கிட்ட உத்தரவு வேற. டே, இன்னைக்கு ராத்திரி எங்க எல்லாரையும் நீ தலப்பாக்கட்டி கூட்டிட்டு போறேன்னு ஒரே அலம்பல் போ. அதுக்கெல்லாம் அவரோட ஜோரா கூட்டு சேர்ந்துக்கிட்டு நான் பெத்து போட்டிருக்கிறது கொட்ட மடிக்குது என்று அழுத்தபடி தலையில் கை வைத்துக் கொண்டாள். உங்க வீட்டு ஆட்களை யாராலே அடிச்சுக்கவே முடியாது, சான்ஸே இல்ல. நீ என் நேரமும் ரொம்ப ஜாலியா இருக்கும்ல என்றவாறு ரசித்து சிரித்தவளை புன்னகையுடன் நோக்கியவள், ஆமாமா, அம்மால இருந்து புள்ள பேர முதற்கொண்டு எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தா என முதலில் கேலியாக ஆரம்பித்தவள் பின்பு தன் குடும்பத்தினரை எண்ணி தனக்குள் ரகசியமாக நகைத்துக் கொண்டாள். சரி சரி போதும், கொஞ்சம் உங்க லவ்ஸ்ல இருந்து வெளியே வாங்க என்று கண் சிமிட்டினாள் மெருனா. ஹே என்றவளை போலியாக முறைத்தபடி அவள் கொடுத்த சாதத்தை ஒரு வாய் உண்டவள், இன்னைக்கு ஓ சமையல் தானா என கேட்டவாறு அவளிடம் நிமிர்ந்தாள். எதிரே இருந்தவள் என்று தோள்களை குலுக்கவும், எப்படித்தான் அப்படி அழுத்துக்காம தினமும் சமைச்சு எடுத்து வரையோ நீ? என்னதான் உன் அம்மாவோட சமையல் நல்லா இருக்குதுனாலும் என நிறுத்தி தன் தலையை அசைத்துக் கொண்டவள்,
என்னாலலாம் முடியாதுப்பா. ஏதோ வீட்டுல என் அத்தை இருக்கவும் நான் பழிச்சுக்கிட்டேன். இல்லனா ஐயோ சாமி, கிச்சன் பக்கம் போகணும்னு நினைச்சாலே அவ்வளவு அலுப்பா இருக்கும் என புலம்பியவளை கண்களில் உணர்வில்லாத வெற்று சிரிப்புடன் பார்த்திருந்தாள் நாயகி. சரி நீ பார், நான் போய் வேலை பாக்குறேன் என்று வெளியேறியவளின் பின்னே சாற்றிக் கொண்ட கதவை சில நொடிகளுக்கு வெறித்து பார்த்தவள் பெண் சலிப்புடன் தன்னுடைய கணினியின் புறம் பார்வையை திருப்பினாள். அடுத்த வாரம் இவள் தொகுத்து வழங்க இருக்கும் தனியார் நிகழ்ச்சி தொடர்பாக வந்திருந்த விவரங்களில் இவள் விழிகளை மேயவிடும் நேரம் மேசை மேலிருந்த கைபேசி சினுங்கியது. சின்ன புருவ சொலிப்புடன் அதில் பார்வையை ஓட்டியவள் சிஇஓவிடமிருந்து அழைப்பு எனவும் விரைந்து எடுத்து காதில் வைத்தாள். சார், அதுக்கான ஸ்கிரிப்ட நேதே தயார் செஞ்சு அவங்க டீம் கிட்ட கொடுத்துட்டேன் சார். ஓ, அதுல சில சேஞ்சஸ் பண்ணணுமா? இதோ வரேன் சார் என இணைப்பை துண்டித்து கணினியை அணைத்துவிட்டு எழுந்தவள் அவரின் கேபின் நோக்கி வேகமாக நடந்தாள். சோஃபாவில் அவ்வளவு நேரமாக அவன் அருகில் அமைதியாக வீற்றிருந்த அலைபேசி அவனின் கவனத்தை தன் பக்கம் திருப்பும் முயற்சியாக ஓசை எழுப்பி தோற்று ஓயும் நேரம் அதற்கு சொந்தமானவனோ அதை சற்றும் சட்டை செய்யாது தன்னுடைய கவனம் முழுவதையும் எதிரே தெரிந்த தொலைக்காட்சி திரையில் சுவாரஸ்யத்துடன் தொலைத்திருந்தான். மீண்டும் அடுத்த இடைவெளியில் அவன் கைபேசி சத்தமாக இசை மீட்ட ஆரம்பிக்கவும் வெளியில் இருந்து வேகமாக உள்ளே வந்த முருகன், தம்பி, தலைவர் தான் கூப்பிடுறார் போல இருக்கு என்றார் அவனிடம் அழைப்பவரின் பெயரை பார்வையிட்டபடி. பேசிக்கலானா என்று திரையை விட்டு விழிகளை சிறிதும் அகற்றாமல் அவன் அலட்சியமாக பதில் கூறவும் இவரும் திரும்பி அதில் தெரிந்த பெண்ணை பார்த்தவர் தனக்குள் மெதுவாக புன்னகைத்துக் கொண்டார். தம்பிக்கு இந்த பொண்ண ரொம்ப பிடிக்குமோ? சற்றே புருவம் சுருக்கி அவரிடம் தன் கண்மணிகளை லேசாக நகர்த்தியவன் பின்பு உதட்டில் நெளிந்த சிறு சிரிப்போடு மறுபடியும் பார்வையை அவள் மீது நிலை நிறுத்தினான். அமைதியா சிரிச்சா என்ன அர்த்தம் தம்பி? உங்களுக்கு பதில் சொல்ல நான் பிரியப்படலன்னு அர்த்தம்னா என்றான் மெல்லிய கண் சிமிட்டலோடு பளிச்சென்று. பதில்தான் அழுத்தமாகவும் ஒதுக்கமாகவும் வெளிவந்ததை தவிர அவன் முகத்தில் விரவியிருந்த வசீகர புன்னகை சிறிதும் குறையவில்லை. அவன் குணம் அறிந்தவரும் சின்ன தலையசைப்போடு சிரித்த முகமாகவே வெளியேறினார். இடைவேளை முடிந்து முயன்றால் வெல்ல முடியும் நிகழ்ச்சிக்காக தனியார் பள்ளி ஒன்றின் நிறுவனரான திருமதி நிறைமதியை மிருணாளினி பேட்டி எடுக்கும் நிகழ்ச்சி மீண்டும் துவங்கவும் இவன் விழிகள் ஆவலுடன் அவள் மீது படிந்தது. என்ன மின்னு, இந்த தம்பிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதோ என்று ரகசிய குரலில் அவளிடம் குறும்பாக கேட்டுவிட்டு பிறகு எதையோ நினைத்து ரசித்தவனாக இடவளமாய் தலையசைத்து மௌன சிரிப்பில் கொலுங்க ஆரம்பித்தான் அவன். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.